இன்றைக்கு இவர்கள் இந்த ஜமாத்து தௌஹீதிலே இருக்கிற யாரிடத்திலே வேண்டுமானாலும் ஏன் இவைகளை எல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்கள், அறிவுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படுகிறதே என்பது ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால், யாராவது அந்த ஜமாத்தில் இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறோம் என்று பெருமை பேசுகிறீர்களே, அத்தனை லட்சம் உறுப்பினர்களில் அவர்களுடைய அமைப்பின் நிறுவன தலைவர் தவிர வேறு யாராவது ஒரு செய்தியை மறுத்திருக்கிறாரா? அதை அண்ணனிடத்திலே சொல்லி அண்ணன் அந்த மறுப்பை ஏற்றிருக்கிறாரா? மறுப்பதாக இருந்தாலும் ஏற்பதாக இருந்தாலும் ஒருவரிடம் இருந்து மட்டும் தான் வர வேண்டுமா? உங்களுடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்காக பக்கம் பக்கமாக புத்தகம் எழுதி நாங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே உங்களுக்கு மறுப்பு கூட்டம் போடும் போது எங்களுக்கு இன்னொரு மறுப்பு கூட்டம் போடுவதற்காக உங்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்டு உங்களாலேயே வார்த்தெடுக்கப்பட்ட அப்பாஸ் அலி இருக்கிற வரைக்கும் ஒரு ஆய்வு புலி வெளியே வந்துட்டாரு. உடனே அவர் மீது குற்றச்சாட்டு. இவர் மட்டுமல்ல, இலங்கையில் இருந்து எத்தனையோ பேர் வந்து கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். அத்துணை பேர்களுமா சகோதரர்களே அயோக்கியர்களாக இருப்பார்கள். ஒருவன் கூட ஆய்வு செய்து சரி என்கிற கருத்திலே வெளியே வந்திருக்க மாட்டானா? நீங்கள் ஜாக்கில் இருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஆய்வு செய்துதானே வெளியே போனீர்கள். தமுகவில் இருந்து நீங்கள் பிரிந்து போன போது உங்களுடைய அறிவுக்குட்பட்டு தானே பிரிந்து போனீர்கள். ஏங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் போனா ஏங்க ஆய்வு பூர்வமாக போயிருக்க கூடாது? வெளியே போனவுடன் குற்றச்சாட்டா? அருமை சகோதரர்களே, அளவுகோலை மாற்றுங்கள். கருத்துக்கு கருத்தை கொண்டு வாதம் செய்யுங்கள். விதண்டாவாதமோ வீண் விதவண்டாவாதமோ செய்து தௌஹீதின் வளர்ச்சிக்கு தயவு செய்து தடையாக இருக்காதீர்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறோம், கொஞ்சி கேட்கிறோம், இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் சமூக பணிகளிலே ஈடுபடுகிறீர்கள். சுனாமி போன்ற பேரலைகள் வந்த போதோ அல்லது இந்த வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட போதோ ஏதோ உங்களாலான செயல்களை நீங்கள் செய்திகளாக்கினீர்கள், செயல்பட்டு காட்டினீர்கள். அதையெல்லாம் தூரத்தில் இருந்தே பார்த்து நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பலத்தை கொண்டும் நலத்தை கொண்டும் தாராளமாக செய்து கொண்டிருங்கள். ஆனால் மார்க்கத்திலே விளையாடாதீர்கள், வஹியோடு விளையாடாதீர்கள், தனி மனித அறிவை மார்க்கமாக ஆக்குவதற்கு முயற்சிக்காதீர்கள். புனிதமான புழுக்கமில்லாத சந்தனத்தை கூடியிருக்கிற சாக்கடை இல்லாத மார்க்கத்தின் களங்கங்களை தயவு செய்து, மார்க்கத்தின் அந்த சுகங்களை தயவு செய்து களங்கப்படுத்தி விடாதீர்கள். அப்படியானால் அப்பாஸ் அலி வெளியே போனார், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சில பேர் வெளியே போனார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போது உங்களிடத்தில் இருக்கிற முதலாம் கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட அடைப்பாளர்களில், தலைவர்களில் இவரெல்லாம் சுய சிந்தனையை கொண்டுதான் ஆய்வு செய்கிறார். நாளைக்கு இவர் வெளியே சென்றாலும் சுய சிந்தனையை கொண்டுதான் செல்வார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயம் உங்களால் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு கேள்வி பகிரங்கமாகவே கேட்கிறோம். இந்த ஹதீஸ் மறுப்பை உங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உங்கள் அண்ணன் அல்லாஹ் யஹ்தீஹி, அவர் நாளைக்கு இல்லை நான் கொள்கையில் தவறாகத்தான் இருந்தேன், நான் இப்போது சரி கண்டு விட்டேன் என்று மீண்டு வந்தால் நீங்களும் மீண்டு வருவீர்களா? மீளாமல் தான் இருப்பீர்களா? அடுத்த சகோதரர் ரொம்ப ஆச்சரியமானது, எப்பா குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்படுவதாக இந்த ஹதீஸ்கள் இருக்கிறதே, இது எப்படி உள்ளே வந்தது என்று கேட்டால் எப்படியோ உள்ளே வந்ததுங்கிறோம். இப்போ சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸுக்கெல்லாம் பதில் இருக்கு. இந்த ஹதீஸை ஏன் நீங்கள் லைஃப் என்று சொல்லுகிறீர்கள்? காரணம் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இன்னாரின் மகன் இன்னார் புத்தி சுவாதீனம் இல்லாதவர், இன்னாரின் மகன் இன்னார் ஞாபக மறதி உள்ளவர், இன்னாரின் மகன் இன்னார் கொள்கையில் தடுமாற்றம் கொண்டவர், இன்னாரின் மகன் இன்னார் ஆரம்பத்திலே புத்தியோடு இருந்தார், பிறகு அவருக்கு புத்தி பேதம் வந்தது, இன்னாரை சந்திக்கவே இல்லை, இவர்களுக்கிடையில் தொடர்பு இருப்பதற்கு, சந்திப்பு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் காரணம் சொல்றோமே. அதே போன்று உங்களுடைய பார்வையில் அறிவுக்கும் அல் குர்ஆனுக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் எப்படி வந்தது என்பதற்கு பதில் இருக்கிறதா? எப்படியோ வந்ததுன்னு நீங்க சொல்றத நம்பணுங்கிறீங்க. அட இப்படிதான் வந்தது, அதை இப்படித்தான் நம்பணும்னு சொல்வதை ஏன் சகோதரர்களை மறுக்க வேண்டும்? ஏன் சகோதரர்களை மறுக்க வேண்டும்? அப்படியானால் எப்படியோ உள்ளே வந்திருக்கிறது என்றால் நிச்சயம் அதில் 2 தவறுகள் நடைபெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயம் 3 தவறுகள் நடந்திருக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. எப்படி? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். இத ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை ஷியாக்களோடோ முன்குரி சுன்னாவோடோ அஹ்லே குர்ஆனோடோ நாங்கள் பகிரங்கமாக சேர்க்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை தான். எது? இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். என்ன ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குன்னா அதுல 3 விஷயம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லி இருக்க வேண்டும், நஊது பில்லாஹ்.
இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சஹாபாக்கள் சொல்லி இருக்க வேண்டும். நஊது பில்லாஹ். அல்லது ஏனைய அறிவிப்பாளர்களாக இருக்கிற இமாம்களாக இருக்கிறவர்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயரால் சொல்லி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் பொய் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பது உங்களுடைய நிலைப்பாடாக, எல்லாருடைய நிலைப்பாடும் அதுதான், உங்களுடைய நிலைப்பாடாகவும் அது இருப்பதனால் அந்த முதல் காரணத்தை தள்ளி வச்சிருவோம். இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது காரணத்தில் சஹாபாக்களுடைய தவறா அல்லது இமாம்களுடைய தவறா என்பதை உங்களால் யாரின் மீது ஒருவருடைய தவறென்றோ அல்லது இருவருடைய தவறென்றோ பகிரங்கமாக சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்வதை போல் சஹாபியின் தவறுதான் என்றால் அவர் அறிவிக்கக்கூடிய ஏனைய ஹதீஸ்களின் நிலைகள் என்ன? அல்லது இமாம்களின் தவறு என்று சொன்னால் அவர்கள் அறிவிப்பாளர்களாக இருக்கிற ஏனைய ஹதீஸ்களின் நிலை என்ன? அட இவங்க யாருமே தப்பு பண்ணல, இந்த சும்மா இல்லாம இந்த இமாம் புகாரி தான் கொண்டு வந்து கோத்துட்டாரு, நஊது பில்லாஹ். அப்படி நீங்கள் சொன்னால் இதே இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஏனைய ஹதீஸ்களின் நிலைப்பாடுகள் என்ன? இப்படி 1000 கேள்விகள் இருக்கிறது. பொதுமக்களே, ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். எதுகை மோனையோடு ஏற்ற இரக்கத்தோடு யார் பேசினாலும் வாயை பிளந்து கொண்டு கேட்காதீர்கள். குர்ஆனில் இருக்கிறதா, சுன்னாவில் இருக்கிறதா, நம்முடைய தெளிவான மன்ஹஜிலே இருக்கிறதா என்பதை பாருங்கள். காரணம், காலம் காலமாக வழிகேடர்கள் இப்படித்தான் வந்திருக்கிறார்கள். சாதாரணமான முறையில் இந்த ஹதீஸ் நம்மிடத்திலே வரவில்லை அன்பு சகோதரர்களே. பாதுகாக்கப்பட்டு உதிரத்தை கொடுத்து உயிரை கொடுத்துதான் இந்த ஹதீஸ் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கெட்ட தலைவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏராளமான இன்னல்களை நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவின் இமாம்கள் அனுபவித்துத்தான் இந்த ஹதீஸ்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. வேலையை விட்டுவிட்டு, உறவை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு திண்ணை தோழர்களாக பட்டினி கிடந்துதான் இந்த ஹதீஸ்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. ஹதீஸ்களை பாதுகாக்க, ஹதீஸ்களை பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பல தோழர்கள், பல இமாம்கள் பிரயாணம் செய்துதான் இங்கே வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, எதிர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வருகின்ற நஷ்டங்களை எல்லாம் பார்க்காமல் வசதியாக வாய்ப்பாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் வாசல் தேடி வந்த போதெல்லாம் அந்த வளங்களையும் நலங்களையும் தூர எறிந்துவிட்டு மார்க்கத்திற்காக சேவை செய்வதே எங்களின் அவா என்றும் எங்களின் துவா என்றும் வீர் நடை போட்டன்றைக்கு தியாகம் செய்த செம்மல்கள் கொண்டு வந்து கொடுத்தது இந்த ஹதீஸ். அதனால் ஒரு ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் அந்த ஹதீஸை பதிவு செய்தவருடைய நிலைப்பாடு, அந்த ஹதீஸை மனனம் செய்தவர்களுடைய நிலைப்பாடு, அந்த ஹதீஸை நம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தியாகங்கள் செய்தார்களே, எல்லோருடைய தியாகத்தையும் இருக்கிறோம். இறுதியாக அன்பு சகோதரர்களே, ஒருவேளை இப்படி இல்லை உடனே இதை மட்டும் அப்படியே கட்டிங் பேஸ்டிங் போட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. முன்னாடி பின்னாடி சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. ஒருவேளை அல் குர்ஆனுக்கும் அறிவுக்கும் முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நம்ப கூடாது என்பது மார்க்கத்தில் இருந்தாலும், நாளைக்கு மஹ்ஷரிலே போய் நாம் நிற்கும் போது, யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னதா எங்களுக்கு செய்தி வந்தது, யா அல்லாஹ் ஏனைய ஹதீஸ்களை எல்லாம் நாங்க நம்பின மாதிரி தான் இதையும் நம்பணும்னு சொன்னா நிச்சயம் அல்லாஹ் விட்டு விடுவான். இல்லையா அல்லாஹ் இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிறதெல்லாம் எங்க அறிவுக்கு பிரச்சனையா இல்லை, அதனால நாங்க புகாரியோட ஹதீஸ் ஏத்துக்கிட்டோம், ஆனா இந்த ஹதீஸ்கள்லாம் எங்களுடைய அறிவுக்கு பிரச்சனை, அதனால ஏத்துக்கலைன்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா சகோதரர்களே? இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். இப்படியெல்லாம் லட்சக்கணக்கிலே செலவு செய்து காலையிலிருந்து இரவு வரை பலரும் உங்களிடத்திலே மூச்சு வாங்க கொட்டுகின்ற வேர்வையை கூட பொருட்படுத்தாமல் கதறுகிறோம் என்றால் நிச்சயம் இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும். சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதுதான் பல முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். முன்னறிவிப்புகளில் பெரும்பான்மையானவைகள் சுன்னாக்களாகத்தான் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையிலே நின்று கொண்டிருக்கிற போது, உஸ்புத் யா உஹத், உஹதே நீ உறுதியாக இரு, உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், ஒரு சித்திக் இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார் என்று வாழும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபி தோழர்கள் கொல்லப்படுவார்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான், உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை குறித்து சொன்னார்கள். இந்த வார்த்தை சுன்னாவில் தான் இருக்கிறது, குர்ஆனில் இல்லை. இந்த வார்த்தையை வேத வாக்காக நம்பி உயிரோடு வாழுகின்ற போதே, இந்த உலகத்திலே இருக்கின்ற போதே தாம் கொல்லப்படுவோம் என்பது தெரிந்தும் கூட அந்த சுன்னாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியெல்லாம் தியாகங்களை ஏற்றுக்கொண்டு நெஞ்சை திறத்து காட்டி வந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டு பாதுகாத்து நம்மிடத்திலே வந்த அந்த சுன்னாக்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்தாலும்
அந்த எல்லா அருட்கொடைகளை காட்டிலும் மேலானது, உயர்வானது, உறுதியானது, பிரதானமானது, பிரமாதமானது இந்த கொள்கை என்பதில் மனதில் வையுங்கள். கவர்ச்சிகரமான பேச்சுக்களையோ தர்க்க ரீதியான வாதங்களையோ இனியும் நீங்கள் நம்பி பின்னால் போனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு கேடை தேடிக்கொண்டீர்கள் என்பது அர்த்தமாகும். சத்திய சஹாபாக்களாகட்டும், அவர்கள் வழியில் நின்ற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகட்டும், இன்று வரைக்கும் இருக்கிற அஹ்லு சுன்னாவில் இருக்கிற உலமாக்களாகட்டும், யாருமே தர்க்கத்தை மையமாக வைத்து அறிவை மையமாக வைத்துத்தான் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இவ்வளவு உங்களுக்கு சொல்லப்பட்டு மீறி அந்த கொள்கையின் பக்கம் நீங்கள் மையல் கொள்வீர்களேயானால் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மீது இருப்பதெல்லாம் பகிரங்கமாக ஏற்றி வைப்பது மட்டும்தான். யா அல்லாஹ், நீயே சாட்சியாளன், நீயே சாட்சியாளன். மேடை போட்டு மாநாடு நடத்தி அந்த கொள்கை தவறு என்பதை சொல்லிவிட்டோம். எங்கள் மக்களுக்கு நீ நேர்வழி காட்டு. இந்த மாயையில் மூழ்கி கொண்டிருக்கிற எங்கள் கொள்கை சொந்தங்களை மீண்டும் மீட்டெடுத்து எங்களிடத்திலே தா. நாம் எல்லோரும் ஒன்றாகி நிறைய வேலைகளை செய்ய காத்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்றாகி தௌஹீது கொள்கையை திக்கெட்டும் கொண்டு போய் செல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒற்றை விஷயத்திலே மனதில் வைத்து காலை முதல் இரவு வரை நீங்கள் கேட்ட விஷயங்களை எல்லாம் இந்த காதிலே கேட்டு இந்த காதிலே விட்டு விடாமல், ஏதோ வந்தோம் இருந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று விடாமல், பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கைகளாக நீங்கள் பார்த்து நீங்களும் நானும் நம்முடைய குடும்பம் அனைவரும் இந்த வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு இந்த கொள்கையை இறுதி வரை வைத்து பாதுகாப்பதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக என்று வேண்டி இந்த மாநாட்டிற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்த எங்க அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் யா அல்லாஹ் நீ பிரத்யேகமான கூலியை தா. இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரம் சிரித்த முகத்தோடு சிந்தனையோடு அமைதியாக இங்கே வீற்றிருக்கிற என் கொள்கை சொந்தங்கள் அனைவருக்கும் நீ அருளைத்தா என்று மீண்டும் மீண்டும் கேட்டு, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்லுகிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.